Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சோ அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தையை வச்சு we are going to practice many sentences in English. அது என்ன வார்த்தைனா while அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, while அப்படின்னு ஒரு வார்த்தை. சோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து இங்கிலீஷ்ல தனிப்பட்டு எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது. தனியா பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. while, off, and அந்த மாதிரி வார்த்தைகளுக்குலாம் வந்து தனியா இதுதான் வந்து எக்ஸாக்டான மீனிங் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட் இதோட யூசேஜஸ் நிறைய இருக்கு. எந்த இடத்துல யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா ஷேர் ஆகும். ரைட்? ஓகே, இந்த while வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு செயல் வந்து நடக்குது. இங்க பாருங்க, நான் தமிழ்ல வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுறேன். ஒன்னு என்னன்னா, நான் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு ஆக்ஷன். இது நம்பர் 1 ஆக்ஷன் அல்லது 2 ஆக்ஷன் தான் வச்சுக்கோங்க. சோ நான் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். சோ ரெண்டுமே வந்து வேற வேற ஆக்ஷன்ஸ். ஓகே, சோ நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன், அவள் சமைத்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறது வந்து வேற வேற ஆக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஆக்ஷனுமே வந்து ஒரே நேரத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் சமைத்து கொண்டிருந்த போது நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன், அல்லது நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். If two actions are happening simultaneously. Simultaneously அப்படின்னா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கார் ஓட்டி கொண்டிருக்கும் போது பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஸோ கார் ஓட்டிக்கிட்டே அந்த பாட்டையும் கேட்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் படித்து கொண்டிருந்த போது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப ரெண்டு செயல் நடக்குது இல்லையா? சோ ரெண்டு செயலையும் சேர்க்கக்கூடிய ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த while அப்படிங்கிற வார்த்தையை வந்து கன்ஜங்ஷனா நம்ம வந்து பயன்படுத்தலாம். சோ கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இப்ப நம்ம வந்து இணைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டையுமே இணைக்கணும் அப்படின்னா while போட்டு நம்ம இணைச்சிடலாம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த while மோஸ்ட்லி எந்த டென்ஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். இதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே அழகா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss about the structure for while and then we are going to practice many sentences using the word while. Let's see. ஓகே, ஸோ while அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஒரு இணைப்பு சொல்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை கத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, நான் புத்தகம் வாசித்து கொண்டிருந்த போது, இங்க பாருங்க கொண்டிருந்த போது அப்படின்னு வரும். அது அங்கதான் நீங்க வந்து while யூஸ் பண்ணணும். அந்த சென்டென்ஸ்க்கு தான் நீங்க while யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, நான் புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சென்டென்ஸ் வந்து அவள் சமைத்து கொண்டிருந்தாள். கொண்டிருந்த போது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி நம்ம while போட்டுடலாமா? while நான் புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன். இது என்ன டென்ஸ்னு சொல்லியிருக்கேன்? ஸோ மொத்தத்துக்கே வந்து ரெண்டு டென்ஸ்ல தான் வரும். ஒன்னு பாஸ்ட் கண்டினியூஸ், இன்னொன்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வாஸ், இன்னொன்னு வந்து வேர். ஸோ வாஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், he, she, it,
and then name. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க was யூஸ் பண்ணுவீங்க. ஸோ where நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா you, we, they and then plural subjects. ஓகே, ஸோ இதோட சேர்த்து I அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் வரும். சிங்குலர்னா was யூஸ் பண்ணுங்க, ப்ளூரல்னா நம்ம வந்து where யூஸ் பண்ணணும். ரைட்? ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், நான் புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும், இதுக்கப்புறமா வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப் வரும். ஆனா அது கூட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். பிகாஸ் எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் யூ ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி டு த வேர்ப். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன், போதுக்கு போட்டாச்சு, வாசித்து கொண்டிருந்தேன். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு, நான் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ். ஐ வாஸ். வாசிக்கிறதுக்கு என்னது, ரீட், அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், ரீடிங். while I was reading, நான் வாசித்துக் கொண்டிருந்த போது என்னது, புத்தகம், a book. while I was reading a book, கமா, அவள் சமைத்துக் கொண்டு இருந்தாள். அவள் அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல, she. ஸோ சிங்குலர் வந்திருக்கு, என்ன யூஸ் பண்ணணும், was. she was. verb என்னது, சமைக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல cook. it ends with ing. இந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகே, மறந்துடாதீங்க. while I was reading a book, she was cooking. நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். இங்க பாருங்க, இந்த while வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்திலையும் வரலாம் அல்லது நடுவுலையும் வரலாம். ஓகே, ஸோ ஆரம்பத்துல வரலாம் அல்லது நடுவுல மிடில்ல வரலாம். ரைட்? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, whileல வந்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட முடிவுல கமா போடணும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு சென்டென்ஸ் வரும். ஓகே, ஸோ இதே சென்டென்ஸை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? சேம் சென்டென்ஸ் அதை நம்ம இன்னொரு விதமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை சொல்லிடலாம். நீங்க அவள் சமைத்து கொண்டிருந்தாள், நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது. இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா she was cooking while I was reading a book. So both are correct. So இங்க வந்து while வந்து நம்ம மிடில்ல யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணியிருக்கோம், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வரும், பட் நடுவில் யூஸ் பண்ணும்போது கமா வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரீட் பண்ணி பாருங்க. while I was reading a book, she was cooking. she was cooking while I was reading a book. எப்பவுமே அந்த கொண்டிருந்த போதுங்கிற சென்டென்ஸ்க்கு தான் நீங்க வந்து while ஆட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, இதுல வந்து இது நம்ம இன்னொரு விதமாவும் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னொரு விதமா சொல்லலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, while I was reading a book, she was cooking அப்படின்னு இருக்கு. இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ she was cooking, அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். இப்ப சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் இப்படி சொல்றேன், புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். இப்ப நான் இந்த ஐங்கிற சப்ஜெக்டே நான் சொல்லல, நான் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா? அப்படி நான் சொல்லல. அப்ப நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்துடலாம். she was cooking while reading a book. புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த போது அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். இந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம டைரக்டா அந்த வேர்பை யூஸ் பண்ணி சொல்லிடலாம். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, whileக்கு அப்புறமா வரக்கூடிய வேர்ப் வந்து ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஜெரண்ட்னா என்னது? ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. எவ்வளவு அழகா இப்ப நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஈஸியா இருக்கா? இஸ் திஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ whileக்கு அப்புறமா நீங்க டைரக்டா ஒரு வேர்பை போடும்போது அந்த வேர்ப் வந்து எப்பவுமே ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும், டைரக்டா ஒரு வேர்பை போடும்போது. ஈஸியா இருக்கா? ஸோ நவ் we are going to practice some sentences, some example sentences for while.
அவன் படித்துக் கொண்டிருந்த போது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சோ போதுங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸ்ல தான் வந்திருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து while யூஸ் பண்ணுவோம். while அவன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் அப்படின்னா he. so was வருமா were வருமா? was. while he was studying. studyங்கிறது verb, படிக்கிறது. சோ அதோட ing சேர்ப்போம். while he was studying, அவன் படித்துக் கொண்டிருந்த போது கமா நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். நான்னா I. so was வருமா were வருமா? was. I was. டிவி பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பார்த்து கொண்டிருந்தேன். டிவி பார்க்கறதுக்கு watch. அதோட ing சேர்ப்போம். so watching. I was watching TV. That's it. while he was studying, I was watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட். மழை பெய்து கொண்டிருந்த போது நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ நாங்க நடந்துகிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸ் ஆக்ஷன், பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. சைமல்டேனியஸ்னா ஒன்றும் கிடையாது, சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் நடக்கிறது, அதான் சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து மழை பெய்து கொண்டிருந்த போது, அந்த போதுன்னு வந்துருச்சா? ஸோ நம்ம while போட்டுடலாம். மழை பெய்து கொண்டிருந்தது, அதை எப்படி சொல்லுவீங்க? மழை பெய்யறதுக்கு வந்து நம்ம காமனா இட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ while it was raining. while it was raining, கமா நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோம். நாங்கள் அப்படின்னா என்னது? we. so we வந்திருக்கு, நடந்து கொண்டு இருந்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். was வருமா were வருமா? were. ஓகே, அதை எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. were. so we were. நடக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? walk. அதோட நம்ம ing சேர்க்கணும். so walking. that's it. while it was raining, we were walking. நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். இதை மாத்தியும் சொல்லலாம். we were walking while it was raining. ஓகே, மாத்தி சொல்லலாம். அதே மாதிரி இதையும் மாத்தி சொல்லலாம். I was watching TV while he was studying அப்படின்னு மாத்தியும் சொல்லலாம். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது குழந்தை அழுது கொண்டு இருந்தது. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது குழந்தை அழுது கொண்டிருந்தது. ரெண்டு ஆக்ஷனுமே ஒரே நேரத்தில் நடக்குது. இதுல வேணா நம்ம வந்து இந்த சென்டென்ஸை முதல் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டென்ஸ் சொல்லலாமா? ஓகே, இங்க பாருங்க. குழந்தை அழுது கொண்டிருந்தது, அது எப்படி சொல்லலாம்? குழந்தை அப்படிங்கறதா இங்க வந்து சப்ஜெக்ட். so the baby singular. was வருமா were வருமா? was. the baby was. அழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல cry, அதோட ing சேர்க்கணும். crying. கமா போடக்கூடாது, ஏன்னா while வந்து நம்ம நடுவுல யூஸ் பண்ண போறோம் இப்போ. the baby was crying. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது, அப்ப எப்படி சொல்லுவீங்க? while அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். he was sleeping. that's it. the baby was crying while he was sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது குழந்தை அழுது கொண்டிருந்தது. இப்போ நடுவுல நம்ம வந்து while யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? கமா போடக்கூடாது. ஓகே, சோ ஆரம்பத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சென்டென்ஸோட முடிவுல கமா போடலாம். ரீட் பண்ணுங்க. the baby was crying while he was sleeping. ஒரு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் புரிஞ்சு கத்துக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் பைகளை தூக்கி கொண்டிருந்த போது அவன் எனக்கு உதவினான். நான் பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இருந்தப்போ அவன் உதவினான். இங்க பாருங்க, அவன் உதவி கொண்டிருந்தான் நம்ம சொல்லல, அவன் உதவினான் அப்படின்னு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு இதை சொல்லலாம். எதுனாலும் முதல் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட்டு. வேணா இந்த சென்டென்ஸை கூட முதல் சொல்லுங்களேன். நான் பைகளை தூக்கி கொண்டிருந்த போது, போதுன்னு வந்திருக்கு, நம்ம while யூஸ் பண்ணுவோம். so while சப்ஜெக்ட் வந்து I, நான் அப்படின்ட்டு இருக்கு. I வந்ததுனால was போடுறோம். தூக்குறதுக்கு என்னது? தூக்கிட்டு போறதுக்கு கேரி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். so carry அப்படிங்கிறது இந்த இடத்துல verb, அதோட ing சேர்க்கிறோம். carrying. பைகளை, the bags. கமா, இங்க கமா வரணும், ஏன்னா வந்து ஆரம்பத்துல யூஸ் பண்ணிருக்கோம்.
ஓகே, அவன் எனக்கு உதவினான். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா? உதவி கொண்டிருந்தான் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், உதவினான்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரொம்ப ஈஸி. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, அவன் உதவினான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? he helped எனக்கு, me, he helped me. while I was carrying the bags he helped me. ஓகே, பைகளை தூக்கி கொண்டிருந்த போது அவன் எனக்கு உதவினான். ஈஸியா இருக்கா? மாத்தி சொல்லலாம். he helped me while I was carrying the bags. That's it. next sentence. நான் விளையாடி கொண்டிருந்த போது, நான் விளையாடிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். விளையாடி கொண்டிருக்கும் போது அவன் வந்தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விளையாடி கொண்டிருக்கும் போதுன்னு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல தான் நீங்க வந்து while யூஸ் பண்ணணும். ஸோ while next past continuous tense இல்லையா? நான் விளையாடி கொண்டிருந்தேன், அது எப்படி சொல்லலாம்? I was playing. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ while I was playing, நான் விளையாடி கொண்டிருந்த போது அவன் வந்தான். அவன் வந்தான் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அவன் வந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கும். அவன் வந்தான் இஸ் a simple past tense. அப்போ ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல he. வந்தான் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும். came, he came, அவன் வந்தான். while I was playing he came, அவன் வந்தான். நெக்ஸ்ட், நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் தூங்கினார்கள். நான் கார் ஓட்டிட்டு இருந்தப்போ அவங்க தூங்குனாங்க. எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது அதான் நடக்கும். ஸோ டிரைவ் பண்றவங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் தூங்குவாங்க இல்லையா? ஓகே, ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது, ஸோ போது நீங்க வந்திருக்கு, அப்ப நம்ம while யூஸ் பண்றோம். ஸோ while நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல I was. ஓட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ். ஓகே, ஸோ அதோட ing ஃபார்ம் driving. while I was driving a car, நான் ஒரு கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் தூங்கினார்கள். அது எப்படி சொல்லுவீங்க? they is simple past tense தான். sleep ஓட past form slept. they slept. while I was driving a car, நான் ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தப்போ அவர்கள் தூங்கினார்கள். they slept. இதே இது உங்களுக்கு எந்த கார் ஓட்டிட்டு நீங்க ஒருத்தட்ட பேசுறீங்க, சோ நீங்க எந்த கார்ல போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் நீங்க எந்த கார்ல போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஓகேவா? தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க the யூஸ் பண்ணலாம். ஓகே, so while I was driving the car they slept. so a car அப்படின்னா வந்து நான் ஒரு கார் ஓட்டிட்டு போயின்றதப்போ அவங்க தூங்குனாங்க. ஸோ எந்த கார்னு ஆப்போசிட்ல உள்ள பர்சனுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ மீன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம the யூஸ் பண்ணுவோம். இது நான் வந்து ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு நடத்தமா சொல்லி கொடுத்தேன். both are correct. so depends upon the situation you have to use the correct article. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பேசாதே. இது வந்து ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பேசாத. இங்க பாருங்க, சப்ஜெக்டே கிடையாது எங்கேயுமே. இங்க சப்ஜெக்ட் இருக்கா? எதுவுமே கிடையாது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து while யூஸ் பண்ணணும். பேசாதே இதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பேசாதேங்கிறதுக்கு சொல்லுங்க, எப்படினாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, இது கொஞ்சம் அழகா இருக்கும் இப்படி சொன்னீங்கன்னா. ஸோ பேசாதே அப்படின்னா டோன்ட் டாக். டோன்ட் டாக். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, இங்க சப்ஜெக்டே கிடையாது. யார் சாப்பிட்டுட்டு இருந்தா எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எதுவுமே சொல்லல, போதுன்னு வந்திருக்கு. அப்ப நம்ம while யூஸ் பண்றோம். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதுக்கப்புறம் ing போட்டுறோம், அவ்வளவுதான். whileக்கு அப்புறமா டைரக்டா ஒரு வெர்பு வரும்போது அது கண்டிப்பா அந்த verb வந்து it should be in the gerund form. gerund form is nothing but ing formல இருக்கணும். ஓகே, ஸோ டோன்ட் டாக் while eating. இது எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா டோன்ட் டாக் while eating சொல்லக்கூடாது, ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டாக் while studying. படித்து கொண்டிருக்கும் போது பேசாதே. டோன்ட் டாக் while sleeping. தூங்கி கொண்டிருக்கும் போது பேசாதே. யார் தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறத வந்து we are not going to மென்ஷன் பண்ணல. டைரக்டா ஒரு verb வருது அப்படின்னா it should be in the gerund form, that is ing form அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என் குடும்பத்துடன் நேரம் செலவழித்து கொண்டிருந்த போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து சென்டென்ஸோட தொடக்கத்துல யூஸ் பண்ணுங்க அல்லது எங்கனாலும் யூஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. while வந்து இதே சென்டென்ஸ் கூட நீங்க இப்படி கூட சொல்லலாம், while eating don't talk அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான், இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே. ஸோ while eating, பட் இதுக்கப்புறம் ஒரு கமா மட்டும் போடணும், அவ்வளவுதான். don't talk, both are correct. don't talk while eating don't talk. நெக்ஸ்ட், என் குடும்பத்துடன் நேரம் செலவழித்துக் கொண்டிருந்த போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படிங்கறது சொல்லுங்க. I was happy. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் எப்போ? என் குடும்பத்துடன் நேரம் செலவழித்துக் கொண்டிருந்த போது. போதுன்னு வந்திருக்கு. ஸோ while. இங்க சப்ஜெக்ட் இருக்கா? நல்லா பாருங்க. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவழித்துக் கொண்டிருந்த போது. நானே இங்க எழுதல, நான் சொல்லவே இல்லை. ஸோ இங்க வந்து சப்ஜெக்டே கிடையாது. அப்ப டைரக்டா வந்து யூ கேன் கோ வித் த verb. ஸோ வாட் இஸ் verb here? செலவழித்துக் கொண்டிருந்தேன், செலவழிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பெண்ட் பண்றது. ஓகே. ஸோ while ஸ்பெண்ட்னு போட்டக்கூடாது, இது ஜெரண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ ஸ்பெண்டிங். I was happy while spending, நேரம் அப்படின்னா டைம், while spending time, என் குடும்பத்துடன், with my family. உடன்னா with, என் குடும்பம்னா my family. I was happy while spending time with my family. Last one, அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். அந்த நிறுவனத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, அந்த கம்பெனில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க நிறைய கத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க, அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இந்த whileங்கிற வார்த்தைய சென்டென்ஸோட நடுவுல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். ஆரம்பத்துல யூஸ் பண்றதை விட ரெண்டுமே கரெக்ட் தான், கிராமட்டிக்கலி both are correct. ஓகே. பட் அதை வந்து ஒரு மிடில் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அப்படின்னா தே, அவங்க நிறைய கத்துக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான் இருக்கு. இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லேர்ன். இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இங்க பாருங்களேன், லேர்ன் அப்படின்னா கத்துக்கிறது. இதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன்ட். இதுக்கு வந்து ரெண்டு பாஸ்ட் ஃபார்ம் இருக்கு, லேர்ன்ட் இன்னொன்னு லேர்ன்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து இப்படி சொல்லுவாங்க, லேர்ன்ட் அப்படிங்கிறது என்னன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பின்னு போட்டிருக்கேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். போத் ஆர் கரெக்ட். ஸோ லேர்னுக்கு பாஸ்ட் ஃபார்ம் லேர்ன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லேர்ன்ட். அகேன் யூ கேன் யூஸ் either British English or American English. It doesn't matter. So we have, two words, right? Learned or learned. Learnedங்கிறது American English, T-ல முடிஞ்சது அப்படின்னா British English. நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. So they learned. நான் சும்மா இங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் போட்டிருக்கேன், நீங்க வந்து learned போட்டா கூட தப்பு கிடையாது. So they learned, அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், நிறைய கற்றுக்கொண்டார். நிறையனா a lot. ஓகே. they learned a lot, அவர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். கமா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா whileங்கிற வார்த்தையை நம்ம நடுவில் யூஸ் பண்ண போறோம். அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது. இங்க பாருங்களேன், இங்க வந்து ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? அவர்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அப்படின்னு இருக்கா? இல்லையே. சோ சப்ஜெக்ட் இல்ல. அப்ப டைரக்டா என்ன பண்ணணும்? யூ கேன் கோ வித் verb. verb-க்கு பேர வேண்டிதான். ஓகே. சோ இங்க வந்து while போட்டுக்கோங்க. போதுனா இருக்கும் போது அப்படின்னா while. வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். while working. அந்த நிறுவனத்தில், அந்த நிறுவனம்னா that company. நிறுவனத்தில் இல்ல முடியுது. so in that company. in that company. That's it. They learned a lot while working in that company. அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்க நிறைய கத்துக்கிட்டாங்க. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ரெண்டே டென்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஒன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ரெண்டே டென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க while அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, விளையாடி கொண்டிருக்கும் போதுன்னு சொல்லும் போது அந்த சென்டென்ஸ்ல நமக்கு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா
ஒயிலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, ஒயிலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஜெரண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜெரண்ட் அப்படின்னா வந்து ஐஎன்ஜி ஃபார்ம், வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. ஈஸியா இருக்கா? நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து டெய்லி நீங்க பேசும்போது சரி, இந்த மாதிரி சைமல்டேனியஸா இஃப் யூ ஆர் டூயிங் போத் வேர்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி, அல்லது வந்து நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஒர்க் பண்றாங்க, ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் while as a conjunction. ஈஸியா இருக்கா? எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவள் கொண்டிருந்த போது, அவர்கள் வந்தார்கள். கொண்டிருந்த போது இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அவர்கள் வந்தார்கள் அவ்வளவுதான் இருக்கு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம், அதுக்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவள் பாடிக்கொண்டிருந்த போது, அதை எப்படி சொல்லலாம்? போதுன்னு வந்துருச்சு. ஸோ while, அவள் அப்படின்னா she was singing அவர்கள் வந்தார்கள், அவர்கள்னா தே, வந்தார்கள் வர்றதுக்கு கம், அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம், வந்தாங்க. while she was singing they came அப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். they came while she was singing அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். both are correct. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, சூப்பரா உங்களால வந்து இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.